சரி. அப்ப 34வது கணக்கு நாங்க பார்க்கணும் தானே? 34வது கணக்கு தானே பார்க்கணும் 2021 பேப்பர்ல. ஓகே, சரி. 34வது இருக்கும். முதலாவது 34வது இருக்கும்போது என்னன்னு எடுத்துக்கோ, ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, நாங்க இந்த கடன்பட்டோர் தொடர்பா ஒரு 2 விஷயம் இருக்கு. கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு. இந்த கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குன்றது உங்களுக்கு எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க. எல்லாத்துக்கும் கடன்பட்டோர் கணக்கு நோமலா மின்சார கணக்கு, கடன் அது நோமலா கணக்குன்னு சொல்ற தருணத்துல இதெல்லாம் கடன்பட்டவருக்கு மட்டும் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு, கடன் கொடுத்தவர் கட்டுப்பாட்டு கணக்குன்னு சொல்றாங்க. அந்த கட்டுப்பாட்டு கணக்குன்றதுக்கு பேரு ஈவன் இங்கிலீஷ் மீடியத்திலயும் கண்ட்ரோல் அக்கௌண்ட் தான் சொல்லுவாங்க. அந்த கட்டுப்பாட்டு கணக்குன்னு சொல்றது கண்ட்ரோல் அக்கௌண்ட், கட்டுப்படுத்துற கணக்கு. சரி, அப்புறம் பேர்ல இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா அனைத்து கடன்பட்டவரையும் கட்டுப்படுத்துற கணக்கு தான் இது கடன்பட்டவர் கட்டு கணக்கு. ஏன்னா உங்களுக்கு இது பதியக்குள்ள தெரியும். உங்களுக்கு உங்கள வணிகத்துல நிறைய கடன்பட்டவர் இருக்கலாம். ஏன்னு ஒரு நபருக்கு நீங்க கடனுக்கு வித்திருக்கலாம். அப்ப அந்த ஏன்ற நபர் உங்களுக்கு ஒரு 5 லட்சம் காசு தர இருக்கலாம். பி பி என்ற நபருக்கு நீங்க கடனுக்கு வித்திருக்கலாம். சி என்ற நபருக்கு நீங்க கடனுக்கு வித்திருக்கலாம். பி ஒரு நபருக்கு கடனுக்கு வித்திருக்கலாம். ஒரு நபருக்கு கடனுக்கு வித்திருக்கலாம். இப்படி எத்தனை பேருக்குனாலும் நீங்க என்ன செய்யலாம், கடனுக்கு வித்திருக்கலாம். அப்ப எத்தனை கடன் பட்டவராகவும் இருக்கலாம். அனைத்து கடன் பட்டவரோட ஆரம்ப மீதி எதுன்னு இங்கதான் போடுவீங்க. அனைத்து கடன் பட்டவரனுடைய விற்பனையை தான் போடுவீங்க. அனைத்து கடன் பட்டவரனுடைய பெற்ற காசு அவ்வளவு பேர்ட்டையும் பெற்ற காசு எவ்வளவோ அதைத்தான் மொத்த தொகையை தான் இங்க போடுவீங்க. உங்களுக்கு தெரியும் பிரிவினை நாளில இருந்து எல்லாம் மாற்றும் போது, அதே மாதிரி விற்பனை நாளில இருந்து விற்பனையை மாற்றும் போதும் மொத்த தொகையை தான் மாத்துறோம். அப்ப அவ்வளவு கடன் பட்டவரையும் மாத்துறோம். இப்ப விற்பனை நாளையில இருந்து அந்த விற்பனை தொகையை நான் கடன் விற்பனையை கருதிக்கு மாற்றும் போது விற்பனை நாளையில அனைத்து கடன் மொத்த விற்பனையை தான் மாத்துறோம். மொத்த கடன் விற்பனையை தான் மாத்துறோம். அதே மாதிரி கடன் காசு பிரிவினை இல்ல கடன் பட்டவர்கிட்ட பெற்ற காசை மாற்றும் போது மொத்த பெற்ற காசு கடன் பெற்றோர் உள்ள மொத்த கடன் பெற்றோர்கிட்ட பெற்ற காசை தான் மாத்துறோம். அப்ப ABCDE எத்தனை கடன் பெற்றோர் வேணாலும் இருக்கலாம். அவ்வளவு பேருடைய மொத்த விற்பனை, அவ்வளவு பேருடைய மொத்த மீதி, அவ்வளவு பேருடைய மொத்த பெற்ற காசு, அவ்வளவு பேருக்கு நம்ம கொடுத்த மொத்த கழிவு, அப்படியே மொத்தம்னு அவ்வளவு பேரையும் உண்டாத்தான் இங்க பதிகிறோம். அதனாலதான் சொல்றது இத கட்டுப்பாட்டு கணக்கு. அவ்வளவு பேர் இதையும் கட்டுப்படுத்துற கணக்கு தான் இந்த கட்டுப்பாட்டு கணக்கு. சரி, அப்படி இருக்க சந்தர்ப்பத்துல கடன்பட்டோர் பேரேட்டு கணக்குன்னு சொல்றது அதே ஃபங்க்ஷனுடைய கணக்கு தான், அதே மாதிரி வகையான கணக்கு தான். ஆனா ஏக்கு ஒரு கணக்கு, பிக்கு ஒரு கணக்கு, சிக்கு ஒரு கணக்கு, டிக்கு ஒரு கணக்குன்னு ஒவ்வொரு கணக்கும் தனியா இருக்கு. இக்கு ஒரு கணக்குன்னு இப்படி தனியா இருக்கு. ABCDன்னு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கணக்கு தான் சொல்றது கடன்பட்டோர் பேரேட்டு கணக்கு. சரியா? இப்ப நான் கேக்குறேன், இப்ப ஏக்கு தனியா இருக்க கணக்கா இருந்தா ஏக்கு நீங்க கடனுக்கு எவ்வளவு வித்தீங்களோ அந்த தொகையை மட்டும் ஏட கணக்குல பதிகிறது. ஏக்கு எவ்வளவு கடனுக்கு விற்பட்டுச்சு அது, ஏட்டு எவ்வளவு காசு பெற்றோமோ அதை மட்டும் அப்படி பதிஞ்சு அவங்களோட கடன் பட்ட தனித்தனி மீதிய ஏக்கு இவ்வளவு மீதி இன்னும் இருக்கு, சி இன்னும் எனக்கு இவ்வளவு தர இருக்குன்னு அவங்களோட தனித்தனி மீதியை நம்ம எடுக்கிறது. இதுதான் பேரேட்டு கணக்கு. அப்படி பேரேட்டு கணக்குல நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு கீழே மீதி வரும் தானே, எல்லாருக்கும் ஒரு மீதி வரும். இப்படி மீதி இருக்குன்னு வரும். டிக்கு இவ்வளவு மீதி, பிக்கு இவ்வளவு மீதி, ஏக்கு இவ்வளவு மீதி, டிக்கு இவ்வளவு மீதின்னு வரும். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதே மாதிரி இப்ப அவ்வளவு பேர் இந்த மொத்த கடன் பட்டவரையும் கட்டுப்படுத்துறதுக்கு தான் இப்ப இந்த கடன் பட்டவர் கட்டுப்பாடு கணக்கு இருக்காரு. இதுலயும் பதிஞ்சிருக்கிறது என்ன, கடன் விற்பனை பெற்ற காசு அதுகள் தான். பட் இதுல என்ன டிஃபரன்ஸ், அவ்வளவு கடன் பட்டவரையும் உண்டா பயஞ்சிருக்கீங்க, இதுல தனித்தனியா பயஞ்சிருக்கீங்க. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப இதுல மொத்த கடன் பட்டவர்ற ஒரு மீதி வரும், மொத்த கடன் பட்டவர்ற ஒரு மீதி வரும், மொத்த கடன் பட்டவர்ற ஒரு மீதி வரும்.
இந்த இதுல மொத்த கடன்பட்டோர் ஒரு மீதி வரும். இது மீதிச்சுன்றது கூட சரி, குழம்பிடாதீங்க, இது மீதிச்சுன்றது சரி. சரி, மீதி வந்தது பக்கத்தையே போடுறது எல்லாத்தையும் அப்செட் ஆயிடுவீங்க. ஓகே, இப்படி ஒருத்தர் மீதி இருக்கும். இப்ப இந்த இடத்துல மொத்த கடன் பட்டோன்ற மீதி வரும். இப்ப நான் கேட்கிறேன், இந்த மொத்த கடன் பட்டோன்ற மீதின்றது இதுக்கு சமனா இருக்கும் இல்லையான்னு மட்டும் எனக்கு விளக்கம் வருதான்னு சொல்லணும். இதைத்தான் சொல்றது கடன் பட்டோர் பட்டியல். கொஞ்சம் சரி. அப்ப மொத்த கடன் பட்டோரை போட்டு செய்யறது ABCD எல்லாரையும் போட்டு செய்யறது இந்த கட்டுப்பாட்டு கணக்கு. இதையெல்லாம் முடிச்சீங்கன்னா மொத்தமா அவ்வளவு கடன் பட்டோம், உங்களுக்கு எவ்வளவு காசு தர இருக்கு, மீதி இன்னும் எவ்வளவு இருக்குன்னு மீதி வந்தது வந்துருவாரு. அந்த மீதி வந்ததுன்றது இதுக்கு சமனா இருக்குமா இல்லைங்கன்னு சொல்லுங்க. எதுக்குன்னா நாங்க இப்ப தனித்தனியா கடன் பட்டோர் அவங்க அவங்களுக்குன்னு கணக்கு செஞ்சு வச்சிருக்கோம் தானே, அதைத்தானே என்னன்னு சொல்றேன், பேரேட்டு கணக்குன்னு சொல்றேன். ஏ ஏ என்ற கடன் பட்டோர் இதை தனித்தனியா பஞ்சு அவர்ற மீதி, பி என்றதை தனித்தனியா பஞ்சு அவர்ற மீதின்னு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா மீதி இருக்கு. இப்ப ஏடைய தனியா செஞ்சு வந்த மீதிய ஒரு அட்டவணையில போடுறோம். ஏட மீதி இவ்வளவு, பீட மீதி இவ்வளவு, சீட மீதி இவ்வளவு, டீட மீதி இவ்வளவு, ஈட மீதி இவ்வளவுன்னு தனித்தனியா கண்டெடுத்த மீதி எல்லாம் ஒரு அட்டவணையில, இதைத்தான் சொல்றது கடன்பட்ட ஒரு பட்டியல்னு அட்டவணையில சேர்த்துட்டு டோட்டல் எடுக்குது. இப்ப இந்த டோட்டலும் இந்த கட்டுப்பாட்டு கணக்குல வந்த டோட்டலும் சமமா இருக்கணுமா இல்ல, அது உங்களுக்கு வழங்கிக் கொள்ள வேண்டியதா இருக்கா. அவ்வளவு மொத்த கடன் பட்டவரையும் போட்டுதான் இங்க பதிஞ்சோம். அப்ப மொத்த மீதி வந்துச்சு. அப்ப இது மொத்த கடன் பட்டவர மீதி. இங்க தனித்தனியா பேரேட்ல நாங்க அவங்களோட கடன் பட்டவரை பார்த்து தனித்தனியா ஒவ்வொரு கடன் பட்டவர மீதி எடுத்துட்டு அந்த தனித்தனி எடுக்கப்பட்ட கடன் பட்டவர் அவ்வளவுத்தையும் கூட்டி மொத்தம் எடுத்தோம். அப்ப இந்த மொத்தமும் சரியா இருக்கணுமா இல்ல, இந்த மொத்தமும் பேலன்ஸ் ஆகணுமா இல்லையா, சமனாகணுமா இல்ல, அதை புரிஞ்சு கொள்ள முடியும். சமன் ஆகணும்ன்றத புரிஞ்சு கொள்ள முடியுதான்னு சொல்லுங்க பாப்பா, இல்லாட்டி திருப்பி சொல்றேன். மத்த ஆளுக்கு விளங்கிக் கொள்ள முடியுதா, அட்ரஸ் பண்ண. சோ ஆனா சமன் ஆகாது. அப்ப அதை திருத்துறதுக்கு தான் திருத்திய கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கும் கடன்பட்டோர் இணக்க கூட்டும்னு ஒரு கர்மத்தை செய்வோம். சரியா உங்களுக்கு சொல்லணும், அப்படித்தான் இருக்கும். அது பரிசை பிடிச்ச பாடம் வந்து தான் எல்லாருக்கும் அது உண்மையாவே. ஆனா பார்ட் 2ல நமக்கு வாரதில்லை, பார்ட் 1ல மட்டும்தான் வருது. அப்ப அதுக்குதான், அதாவது அந்த வங்கி கணக்கை நம்ம வங்கி கூற்றும் காசு கணக்கும் சமப்படாததுக்கு திருத்திய காசு கணக்கும் வங்கி கணக்கு கூற்றும் செய்யற மாதிரி இதுக்கு கடன்பட்டோர் திருத்திய கடன்பட்டோர் கணக்கும் என்ன செய்வோம், கடன்பட்ட கணக்கை கூற்றணும்னு செய்வோம். என்ன இந்த வங்கி கணக்கு கூற்றுக்கு இதுக்கும் இருக்க டிஃபரெண்ட் என்னன்னா, வங்கி கூற்றுன்றது வங்கியால் தயாரிக்கப்படுறது, காசு கணக்குன்றது எங்களால தயாரிக்கப்படுறது. இது ரெண்டும் இணங்காததுனால செய்யற கூற்று. இது வந்து கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு நாங்க தான் தயாரிக்கிறோம், கடன்பட்டோர் பட்டியல்ன்றது நாங்க தான் தயாரிக்கிறோம். ரெண்டையும் நாங்க தான் தயாரிக்கிறோம், ஆனா இணங்காம போகும். அது எப்படி ரெண்டையும் நாங்க தயாரிச்சு இணங்காம போகுது, இதையும் நீத்தான் தயாரிக்கிற இதையும் நீத்தான் தயாரிக்கிறேன், இணங்காம போகுது. அந்த கனெக்டிவிஷன் சிம்பிள். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ABCDEன்னு ஒரு விற்பனை இருக்குன்னு. இப்ப நீங்க ஏக்கு ஒரு 100க்கு விற்பனை செஞ்சிருக்கீங்க, 1,00,000 விற்பனை மேற்கொண்டிருக்கீங்க. பிக்கு 2,00,000 ரூபாய்க்கு விற்பனை மேற்கொண்டிருக்கீங்க. சிக்கு 50,000 ரூபாய்க்கு விற்பனை மேற்கொண்டிருக்கீங்க. இதோட விற்பனை நாளைன்னு எடுத்துக்கோங்க. டிக்கு ஒரு 150க்கு விற்பனை, சிக்கு ஒரு 300க்கு விற்பனை மேற்கொண்டிருக்கீங்க. இப்படி வச்சுக்கோங்களேன். சரியா, இப்படி விற்பனை மேற்கொண்ட தருணத்துல மொத்தமா எவ்வளவு விற்பனை மேற்கொண்டிருக்கீங்கன்னு நம்ம பார்ப்போம்.
100, 200, 50, 150, 300, 800 மொத்தமா விற்பனை மேற்கொண்டிருக்கேன். இப்ப உங்களோட மொத்த விற்பனை எவ்வளவுன்னு கேட்டா 800. அப்ப அதை என்ன செய்யலாம்? கடன் பட்டோர் கணக்குல 800 இப்படி வரவு பக்கம் பதிஞ்சிடலாம். இப்படி பதிகிறது தான் வேலை. ஆனா தனித்தனி கணக்குல இப்ப பதியும் போது என்ன செய்றீங்கன்னா, ஏல சரியா 100 விற்பனைன்னு பதிகிறீங்க, பில சரியா 200 விற்பனைன்னு பதிகிறீங்க, சீடு 50 பதியும் போது தெரியாம 500ன்னு வர வச்சிடுறீங்க. அதே மாதிரி டீடையும் சரியா பதிகிறீங்க. ஈட 300 விற்பனை எப்பயுமே கடன்பட்டோர் வரவு பக்கம் தானே வரணும், தெரியாம இப்படி செலவு பக்கம் வச்சிடுறீங்க. இப்ப பாருங்க, நீங்க மொத்த விற்பனையே கடன்பட்டோர்ல பதிஞ்சது சரி, ஆனா அவங்களுடைய தனித்தனி கணக்குல பதியும் போது ஒரு 2 கணக்குல பாருங்க ஒரு தவறு விட்டுட்டீங்க, சீலையும் மீலையும் ஒரு தவறு விட்டுட்டீங்க, விளங்குதா? அப்படி தவறு விடும் போது அதன் மூலமா கணிக்கப்பட்ட மொத்த மீதின்றது எடுக்கும் போது கம்பேர் பண்ண என்ன செய்யும்? பிழைச்சிரும். கம்பேர் பண்ண பிழைச்சிரும். இல்லாட்டி இப்படி வைங்களே ஆப்போசிட்டா, இப்படி நீங்க தனித்தனிய பதிஞ்சதெல்லாம் சரி, பேரேட்ல அவங்கவுங்களோட கணக்குல தனித்தனிய பதிஞ்சதெல்லாம் நீங்க சரி, பேரேட்ல அவங்கவுங்களோட கணக்குல தனித்தனிய பதிஞ்சதெல்லாம் சரி. ஆனா கூட்டும் போது 800ல கூட்ட வேண்டியதுக்கு 100 குறைச்சு 700ன்னு கூட்டி இங்க 700ன்னு பதிஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன், அங்க எல்லாம் தனித்தனி கணக்குல சரியா பதிஞ்சிட்டீங்க. ஆனா மொத்த விற்பனை கூட்டி போடும் போது இங்க மாத்தும் போது என்ன செஞ்சிட்டீங்க? பிள்ளையா பதிஞ்சிருக்கேன். அது மாதிரி இந்த மாதிரி ரீசன்ஸால சமப்படாம போகும். அப்ப ஒரு ஐடியா இருக்கு என்னது, நம்ம நிறைய உதாரணங்கள் கேளாது, பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை சொல்லுவேன். இதன் மூலமா ஒரு ஐடியா எடுக்க முடியுது. அந்த கடன்பட்ட அந்த இது சம்மந்தப்பட்ட கணக்குன்னா என்னன்றத, என்ன மேட்டர்ன்றது இருக்க முடியுதா? அழிக்கிறேன், ஆன்ரைஸ் பண்ணுங்க. ஓகேயானு சரி. அப்ப இப்ப உங்களுக்கு திருத்த முன் கடன்பட்டோர் பெயரேட்டு மீதியும் திருத்திய கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதியும் தந்திருக்காங்க. சரியா? திருத்திய திருத்திய கடன்பட்டோர் கணக்கு, சரியா? கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு. இப்ப பட்டியல் மீதி கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி, திருத்திய கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதின்றது எங்க எடுக்கலாம்னா நீங்க இதுல சாரி ஒரு நிமிஷம், இங்க எடுக்கலாம். திருத்திய கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி இது செஞ்சு எடுக்கலாம். ஆனா இந்த பேரேட்டு மீதின்றது நாங்க சொன்னேன், தனித்தனி கணக்குல பார்த்து எல்லாத்தையும் ஒண்டா கூட்டுவோம். அந்த பேரேட்டு மீதின்றது நம்ம கடன்பட்டோர் இணக்க கூட்டுலதான் எடுக்கலாம். கடன்பட்டோர் இணக்க கூட்டுலதான் எடுக்கலாம். சரியா? அப்ப விவரம் தொகைன்னு வருவாரு. இதுல இப்ப நீங்க திருத்தமுன் பட்டியல் மீது இருந்துச்சா இருந்தா திருத்தமுன் பட்டியல் மீது இருந்துச்சா இருந்தா திருத்தமுன் பட்டியல் மீது இருந்துச்சா இருந்தா அழகா கேட்டுக்கோங்க. தெரியாத ஆக்களுக்கு கூட சிம்பிளா இருக்க மாதிரி கொஞ்சம் சொல்ல ட்ரை பண்றேன், பாருங்க. திருத்தமுன் பட்டியல் மீது இங்க போட்டுட்டு நீங்க திருத்திய பட்டியல் மீது கண்டுபிடிக்கலாம். திருத்தமுன் பட்டியல் மீது நீங்க போட்டுட்டு திருத்திய பட்டியல் மீது கண்டுபிடிக்கலாம். அவ்வளவுச்சா? திருத்தமுன் பட்டியல் மீதியை போட்டுட்டு திருத்திய பட்டியல் மீது கண்டுபிடிக்கலாம். ஓகேயா? ஃபைன். அதனாலதான் அப்ப அந்த திருத்தமுன் பட்டியல் மீதுன்றது இங்க கடன்பட்டோர் மீதி மாதிரி, திருத்தமுன் போடுற கடன்பட்டோர் மீதி மாதிரி இது திருத்தமுன் இருக்க பட்டியல் மீதி. அதாவது நீங்க அந்த தனித்தனிய கணக்கு பார்த்து வந்திருக்கும் அந்த கூட்டுத்தொகை தான் திருத்தமுன் பட்டியல் மீதி. அதுல இருந்து நீங்க சீராக்குறது மூலமா திருத்திய பட்டியல் மீதியை கண்டுபிடிக்கலாம். அழகா மைண்ட்ல போட அந்த திருத்திய பட்டியல் மீதின்றது இங்கே திருத்தி வார கடன்பட்டோர் மீதிக்கு என்னவா இருக்கும்? சமானா இருக்கு. இந்த திருத்திய பட்டியல் மீதின்றது இங்கே திருத்தி வார கடன்பட்டோர் மீதிக்கு ரெண்டுமே சமானா இருக்கும். இப்ப என்ன விஷயம்னா, உங்களுக்கு பட்டியல் மீதியை பொறுத்த வரையில, அதாவது பேரேட்டு மீதியை பொறுத்த வரையில
திருத்த முன் பெயரேட்டு மீதி தான் கேட்டிருக்காங்க. திருத்திய பெயரேட்டு மீதி கேட்கல. அதாவது திருத்திய பட்டியல் மீதி கேட்கல, திருத்த முன் பட்டியல் மீது தான் கேட்டிருக்காங்க. திருத்த முன் பட்டியல் மீது தான் கேட்டிருக்காங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும்னா, திருத்த முன் பட்டியல் மீதியை வச்சு திருத்திய பட்டியல் மீது கணிக்கலாம். அதே மாதிரி இப்ப உங்கள்ட்ட திருத்த முன் பட்டியல் மீது கேட்டிருக்காங்க, உங்கள்ட்ட இப்ப திருத்திய பட்டியல் மீது கேட்கலையே. அப்ப உங்களுக்கு தெரியும் திருத்த முன் பட்டியல் மீதியை வச்சு திருத்திய பட்டியல் மீது கண்டுபிடிக்கலாம்னா, திருத்திய பட்டியல் மீதியை வச்சு ரிவர்ஸ்ல நம்ம செஞ்சோம்னா திருத்த முன் பட்டியல் மீதி கண்டுபிடிக்கலாம். சரி, ஓகே. அப்படி பார்த்தா திருத்திய பட்டியல் மீதியும் தந்தில்லையே. திருத்திய பட்டியல் மீதியும் தந்தில்லையான்னு கேட்டா, திருத்திய பட்டியல் மீதி தான் எதுக்கு சமனா இருக்கும்னு நான் சொன்னேன், திருத்திய கடன்பட்டவர் கணக்குக்கு சமனா இருக்கும். சோ இந்த திருத்தி வார இந்த தொகையை நாங்க இங்க போட்டோம்னா சரி, இங்க போட்டோம்னா சரி, திருத்திய கடன்பட்டவர் கணக்கு மீதியை நாங்க இங்க போட்டோம்னா சரி, திருத்தி வார கடன்பட்டவர் கணக்கு மீதின்றது திருத்திய பேரேட்டு கணக்குக்கு சமம். அப்ப நம்ம திருத்திய பேரேட்டு கணக்கை ரிவர்ஸ்ல செஞ்சோம்னா திருத்த முன் பேரேட்டு கணக்கு எடுத்துடலாம். திருத்திய பேரேட்டு கணக்கு ரிவர்ஸ்ல செஞ்சோம்னா திருத்த முன் பேரேட்டு கணக்கு எடுத்துடலாம். சரியா? இப்ப அந்த வகையில முதல்ல என்ன தந்திருக்காங்க, வணிக மூட்டின் கடன் போட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி 5,60,000 இருந்ததாம். அப்ப போடுங்க, 5,60,000 இருந்துச்சு. அப்ப எவ்வளவு மீதி? 5,60,000. ஓகே. இப்ப அடுத்தது கடன்பட்டோர் பெயரிட்டு மீதியில் இணங்கவில்லையாம். ஓகே, கடன்பட்டோர் பெயரிட்டில் அடுத்த விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம அந்த சீராக்கம் மேற்கொள்றது ஒரு நிமிஷம். சீராக்கம் மேற்கொள்றதுன்றது சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. குறித்த சொல்லியிருக்க சீராக்கம் என்பது சொல்லியிருக்க சீராக்கம் என்பது அதுல சொல்லியிருக்க சீராக்கம் என்பது உங்களோட கட்டுப்பாட்டு கணக்குல தாக்கம் செலுத்துமா இருந்தா கட்டுப்பாட்டு கணக்குல போடணும். சொல்லியிருக்க சீராக்கம் என்பது பேரேட்டு அவங்களோட தனிப்பட்ட கணக்குல தாக்கம் செலுத்தோம்னா தான் இங்க நீங்க திருத்தணும். சரியா? அதை அழகா கவனமா நினைக்கோங்க. சரியா? இப்ப கடன் பெற்றோர் பேரேட்டில் அறவிட முடியா கடனாக பதிவளிக்கப்பட்ட 20,000 ஆனது கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் பதியப்பட்டிருக்கவில்லை. அதாவது கடன்பட்டோர் பேரேட்டில்னா கடன்பட்டவருடனே தனிப்பட்ட கணக்கில் அறவிட முடியா கடன் 20,000 பதியப்பட்ட ஒரு விஷயம் கட்டுப்பாட்டு கணக்குல இல்லையாம். கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல இல்லை. அப்ப எதுல பிள்ளை? கட்டுப்பாட்டு கணக்குல தான் பிள்ளை. அப்ப நாங்க இங்கதான் திருத்தலை மேற்கொள்ளணும். எப்படி திருத்துறது? அறவிட முடியா கடனை போடாட்டி என்ன செய்யணும்? நாங்க போடணும். அறவிட முடியா கடன் போடாட்டி போட்டு விட்டா சரி, வேற ஒண்ணும் இல்லை. செலவு 42,000. ஒரு நிமிஷம். ஓகே, அடுத்தது 42,000 விற்பனை பட்டியல் ஒன்று விற்பனை நாளேட்டில் 24,000 பதியப்பட்டுச்சா. இதுல உங்களோட விற்பனை நாளேட்டுல மொத்தத்துல 24,000 பதிஞ்சிட்டீங்களா? உண்மையாவே 42,000 விற்பனை பட்டியல விற்பனை நாளேட்டுல 24,000 பதிஞ்சிட்டீங்களா? ஆனாலும் கடன்பட்டோர் பேரேட்டில் சரியாக இருந்துச்சா? கடன்பட்டோர் பேர் என்னது? பேர் என்ன? அந்த கடன்பட்டவரின் தனித்தனி கணக்குல சரியா இருந்துச்சா? அப்ப அதுல 42,000 விற்பனை பட்டியல 42,000 தான் பதிஞ்சிருக்கீங்க. ஆனா விற்பனை நாளேடுல 26,000 போட்டனால அப்ப மறைமுகமா என்ன சொல்லவா? பேரேட்டில் சரியாக இருந்துச்சுன்னா மறைமுகமா என்ன சொல்லவா? இதுல பிழையா இருந்திருக்குன்னு. அப்ப 42,000 ஒரு விற்பனைய 24,000 காட்டியிருக்கோம்னா எவ்வளவு வித்தியாசம்னு பாருங்க. 18,000 வித்தியாசம். அப்ப விற்பனை என்ன செய்யிருக்கோம்? 18,000 குறைச்சி போட்டிருக்கோம். அப்ப திருத்திய கடன் பட்டோர்ல அந்த விற்பனைய என்ன செய்யணும்? வரவு வைக்கணும். குறைச்சு போட்டிருக்கோம். அப்ப நாங்க போட்டு விட்டோம்னா சரி. வேற எதுவும் செம்மையாக்கள் இருக்கா? இல்ல. அப்ப நமக்கு இதுல திருத்துறதுக்கு என்ன செய்யல? ஒன்றுமே வரல. அப்ப விட்டுருங்க, ஃப்ரீயா குழம்பாது. சரியா? இப்ப 578 588 தான் உங்களோட கடன்பட்டோர் திருத்திய மீதி. அப்ப இப்ப உங்களுக்கு நான் சொன்னேன், திருத்திய கடன்பட்டோர் மீதின்றது திருத்திய
பட்டியல் மீதிக்கு சமனா இருக்கும். எங்களுக்கு திருத்திய பட்டியல் மீதி தெரியுமா இருந்தா என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? திருத்த முன், அதாவது பேரெட்டு மீதியை கண்டுபிடிக்கலாம். இப்ப திருத்திய பட்டியல் மீதியை போட்டாச்சு 558. இப்ப இந்த திருத்த முன் பேரெட்டு மீதியை கண்டுபிடிக்க சில சீராக்கங்கள் மேற்கொள்ளணும். ஆனா அதை மேற்கொள்றதுக்கு கடன்பட்டோர் பேரேட்டு கணக்குல ஏதாவது பிழைகள் இருக்கணும். அந்த பிழைகள் இருந்தா தான் அந்த சீராக்கத்தை நாங்க மேற்கொள்ளலாம். பட் பிழைகள் ஒண்ணுமே இருக்கலை, அப்ப ஒன்னும் திருத்துறதுக்கு இல்லாதனால அந்த 558 அப்படியே வரும். அந்த 558 அப்படியே வரும். அப்ப திருத்த முன் கடன்பட்டோர் பெயரிட்டு மீதி 5,58,000. திருத்திய கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதியும் 5,58,000. விளங்குதா? சொல்றது கஷ்டமா இருக்கா? 2021 34வது கொஸ்டின் போகுது. என்னட்ட கேட்கணும். சரி, இந்த மாதிரி விஷயம் அவசரமா கேட்கணும்னா எதிரியோன்ல போடுங்க, யாராவது ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்குன்னு பொம்பளை பிள்ளைகளுக்கு மெசேஜ் போடாதீங்க. அந்த சாப்பிட்டா அது எவ்ரியோன்ல போடுங்க, மெசேஜ் ரிப்ளை பண்ணுவாங்க. இதுல போட்டீங்க. சரி, அப்ப அந்த 30 இப்ப சொன்னது விளங்குதா? சரி, மத்தாக்கள் விளங்குதா? 2021 34வது போயிட்டு இருக்கு. 34வதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண எவ்வளவு? 34க்கு அதுக்கு விட எழுதிட்டு இருக்கேல. அது சரி, பரவாயில்ல. முதலாவதுக்கு 558, ரெண்டாவதுக்கும் அதே 558. எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு நிமிஷம் வரேங்க. சரி, அடுத்தது 35வது.
கீழே தரப்பட்டுள்ள அன்பு வியாபாரத்தில் பின்வரும் வருமான கூற்றில் ABCD எனும் ஆங்கில எழுத்துக்களால் குறிப்பிடப்படும் ஒவ்வொரு விடயத்திற்கும் பிரயோகிக்கக்கூடிய கணக்கீட்டு எண்ணக்கருக்களை கேட்டிருக்காங்க. அந்த வருமான கூட்டுல அவங்க குறிச்சு காட்டியிருக்காங்க ABCDன்னு. அது வாரதுக்கான எண்ணக்கரு அடிப்படையில நம்ம அதை செஞ்சிருக்கோம். எண்ணக்கரு அடிப்படையில நம்ம அதை செஞ்சிருக்கோம்னு கேட்டிருக்காங்க. இப்ப மேல அந்த 0 போட்டிருக்கு தானே, அதாவது முதலாவது ஏல இருந்தே மேல வருவோமே, ஏல எடுத்துக்கொண்டீங்கன்னா அம்மு வியாபாரம்னு இருக்கு. எடுத்துக்கொண்டீங்கன்னா அம்மு வியாபாரம்னு இருக்கு. அது என்னக்கரு பேஸ் பண்ணதுன்னா அழகுசார் எண்ணக்கரு. உங்களுக்கு தெரியும் அழகுசார் எண்ணக்கரு சொல்லுது உரிமையாளர் வேறு வணிகம் வேறு, உரிமையாளர் வேறு வணிகம் வேறு, உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த அழகுசார் எண்ணக்கரு உரிமையாளர் வேறு வணிகம் வேறுன்னு சொல்றதுனாலதான் நான் பேர் எழுதி அழகா போடுறோம். சரியா? அப்ப அது அழகுசார் எண்ணக்கரு. சரியா? அடுத்தது வி எடுத்துக்கொண்டீங்களா இருந்தா 31/3 முடிவடையும் ஆண்டுக்கான வருமான கூட்டல் அதுல டேட்டா மென்ஷன் பண்ணிருக்கு. காலத்தை குறிப்பிடுறது என்ன எண்ணக்கரு? கால அளவீட்டு எண்ணக்கரு தான் சொல்லுது ஒரு வருடத்துக்கு ஒருக்கா நாங்க நிதி கூட்டுக்கள் என்ன செய்யணும், வெளியீடு செய்யணும். அதனால அதை குறிக்கிறது கால அளவீட்டு எண்ணக்கரு. அடுத்தது 0 பேஸ் பண்றது என்னது? நம்ம பதிகிற அவ்வளவுமே பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களை, பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள்ன்றதை குறிக்கிறது தான் அந்த ரூபான்ற அடையாளம். அந்த ரூபான்ற அடையாளம் நம்ம பதியக்கூடிய கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் பணத்தினால் அளவிடக்கூடியதுன்றது குறிக்கிறது தான் அந்த ரூபான்ற அடையாளம். அந்த பணத்தினால் அளவிடக்கூடியன்ற இதை பேஸ் பண்ற எண்ணக்கரு என்ன? பண அளவீட்டு எண்ணக்கரு. அப்ப சிக்கு பண அளவீட்டு எண்ணக்கரு. டி விற்பனையில இருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சு காட்டியிருக்காங்க. விற்பனை கிரயத்துல இருந்து விற்பனையில இருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சு காட்டி தான் மொத்த லாபம் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன். இணையதள எண்ணக்கருன்னு ஒரு எண்ணக்கர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? வருமானங்களுக்கு எதிரான செலவுகளை நாங்க என்ன செய்யணும்? வருமானங்களை உழைக்கிறதுக்கு செய்யற செலவுகளை அந்த வருமானத்துக்கு எதிராக காட்டணும். மீன்ஸ் கழிச்சு காட்டணும். வருமானத்துக்காக நான் ஒரு வருமானத்தை உழைக்கிறதுக்காக செய்யற செலவுகளை நாங்க அதுக்கு எதிராக காட்டணும் அப்படியே சொல்லியிருக்கு. அப்ப நாங்க உங்களுக்கு நான் இது முன்னுக்கே நல்ல டீட்டெயிலா நாங்க எண்ணக்கருக்களை பத்தி பார்த்தோம். நான் கூட கதைக்க விரும்பல, சொல்லியிருந்தேன், கதைச்சதை திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டேன் கூடன்னு. அப்ப வருமானத்துக்கு எதிராக காட்டுற எண்ணக்கரு தான் இணையதள எண்ணக்கரு. அப்ப நாங்க விற்பனை வருமானத்துக்காக செய்யற செலவு தான் அந்த விற்பனை கிரயம். சோ அதுக்கு எதிராக காட்டி மொத்த லாபம் எடுத்திருக்கோம். அப்ப இதை இணையதள எண்ணக்கரு சொல்லுது. யாருங்க அடுத்தது தனியுடைமை வியாபாரம் ஒன்றின் கணக்கீடு தொடர்பு பின்வரும் கூற்றுக்களில் சரியா அல்லது பிழையா என குறிப்பிடுங்க. இது தனியுடைமை வியாபாரம் தொடர்பு. வியாபாரங்களோட பேரை குறிப்பிடக்கலாம், அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. வியாபாரங்களோட பேரை குறிப்பிடக்கலாம், அதுல கவனமா இருங்க. தனியுடைமை வியாபாரம் ஒன்றின் கணக்கீட்டு தொடர்பில் பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது அல்லது பிழையானது. இப்ப வணிகத்தின் லாபமானது காசு பற்றுகளாக பகிர்ந்தளிக்கப்படலாம். வணிகத்தில லாபத்தை பற்ற அவங்க எடுத்துக்கொள்ளலாம் தானே. சோ சரியான கூற்று. உரிமையாளருக்கு விற்கப்பட்ட பொருட்கள் வணிகத்தின் விற்பனையாக கணக்கீடு செய்யப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், இது அழகா விளங்கிக்கோங்க. உரிமையாளருக்கு விற்கப்பட்ட பொருட்கள், உரிமையாளருக்கு, உங்களுக்கு தெரியும் உரிமையாளர்னா வணிகத்தினுடைய உரிமையாளர், அவருக்கு விற்கப்பட்ட பொருட்கள் வணிகத்தின் விற்பனையாக கணக்கீடு செய்யப்படுது. அது என்னது? அதாவது இப்போ ஒரு வணிகத்தின் உரிமையாளர் இருக்காருன்னா தான் உரிமையாளர்னா, என்னுடைய வணிகத்தின் உரிமையாளர் நான்னா, அந்த வணிகமானது எனக்கு விற்பனை செய்த பொருளையும் வணிகம் விற்பனைன்னு பதிவு செய்யணும். அதாவது ஒரு வருமானமா பதிவு செய்யலாம். எனக்கு விற்பனை செய்த பொருட்களையும் ஒரு வருமானமா விற்பனையா பதிவு செய்யணும். அந்த கூற்று சரியா பிள்ளையானு கேட்கிறாங்க. அதுக்கான பதில் என்ன? 100% சரியானது. அழகு சார் என்ன இலக்கரம் என்ன சொல்லுது?
உரிமையாளர் வேறு வணிகம் வேறு. நீ வேற நான் வேற, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எல்லாம் இல்ல. நீ இந்த வணிகத்தின் உரிமையாளர் இவரா இருக்கலாம், ஆனா உரிமையாளர் வேறு வணிகம் வேறு. உரிமையாளர் வேறு வணிகம் வேறுன்னு தான் உனக்கு நான் சொல்லி தந்திருக்கேன்டா. இதுதான் வணிகம்னா, இது வணிகத்தினுடைய உரிமையாளர் இவர்னா இவர் வேற இவர் வேறு. இது ஒரு வட்டம்னா இது ஒரு வட்டம். இவர் வேற அவர் வேறன்னு தான் அந்த அழகு சார் எனக்கு சொல்லுது. சோ வணிகத்துல வந்து அவர் சொத்துக்கள் எடுத்தா பற்றணும், வணிகத்துக்கு சொத்துக்கள் அவர் போட்டா அது மூலதனம்னு அதனாலதான் கருதுறோம். அப்ப உரிமையாளர் வேறு வணிகம் வேறுன்ற கருதுற சமயத்துல இவங்க வெவ்வேறு நபர்களை கருதுறதுனால வணிக உரிமையாளரான வணிகமானது உரிமையாளருக்கு விற்பனை செஞ்சாலும் வேறொரு நபருக்கு விற்பனை செய்யற மாதிரி, நார்மலா யாருக்கு விற்பனை செஞ்சா வருமானமா காட்டுற மாதிரி அதையும் வருமானமா காட்டதான் செய்யும். சரியா? அப்ப சரியான கூட்டு. பொருட்கள் நன்கொடையானது வணிகத்தின் செலவாக எனக்கு காணப்படும். அது சரியான விடை. நன்கொடையாக செலவாக காண்றது, ஏன்னா அதுக்கான காசு நமக்கு கிடைக்காதே. நன்கொடைனால என்னது? நாங்க அன்பளிப்பா கொடுக்கறது. அப்ப அது எங்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா செலவை தவிர்த்து அதுக்கு நமக்கு என்ன செய்ய போறது இல்ல, காசு கிடைக்கிறது, ஏதாவது ஒரு காசு கிடைக்க போறது இல்ல, அது எங்களுக்கு செலவு. அப்ப அது செலவாதான் நாங்க. கொடுக்கல் வாங்கல்கள் காசு அடிப்படையில் பதியப்படும் போது வருமான கூற்று தயார் செய்யப்பட வேண்டியது இல்லை. பொறுப்பு கொடுக்கல் வாங்கல் வந்து காசு அடிப்படை. ஓகே, இப்ப உங்களுக்கு வருமான கூற்றுன்றது உண்மையாவே காசு மற்றும் அட்டூறு அடிப்படை, வருமான கூற்றுன்றத அட்டூறு அடிப்படையில தயாரிக்கிறது. அதே அட்டூறு அடிப்படையில்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு வருமானத்தையும் சரி ஒரு செலவையும் சரி ஒரு வருமானத்தை எடுத்துக்கொண்டா அந்த வருமானம் உழைக்கப்பட்டிருக்கான்னு தான் கருதுவோமே தவிர்த்து அந்த வருமானத்துக்காக காசு வரும் வரைக்கும் வெயிட் பண்றது இல்லை. அதைத்தான் சொல்றது காசு அடிப்படையில. காசு வரும் வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணல, வருமானம் உழைக்கப்பட்டிருந்தா வருமானமா காட்டும். அதே மாதிரி செலவை செலுத்தி இருக்கமான்னு பார்க்க மாட்டோம், செலவு உள்ளாகி இருந்தா செலவா காட்டும். அப்ப இதைத்தான் சொல்றது, இந்த மாதிரி அட்டூறு அடிப்படையில தான் வருமான கூட்டு தயாரிக்கப்படுது. அப்ப நான் அதுல சொல்லியிருக்கேன், உனக்கு கொடுக்கல் வாங்குன்றது காசு அடிப்படையில பதியப்படுமா இருந்தா வருமான கூற்று தயார் செய்ய வேண்டியது இல்லை. அப்படி ஒரு கூற்றெல்லாம் இல்லை. காசு அடிப்படையில உங்களோட கொடுக்கல் வாங்கல பதிஞ்சாலுமே நீங்க வருமான கூற்றை தயார் செய்யலாம். எந்த ஒரு பெண்டிங் எந்த ஒரு வருமதி அதுகளெல்லாம் இல்லாட்டி நீங்க தயார் செய்யலாம், பிரச்சனை இல்லை. சரி, அப்ப அது பிழையான கூற்று. ஓகேயா? ஓகே, 36 35 36 ஓகே தானே? அதுல எதுவும் குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க. நோட்ஸ்னால நான் கேட்கல. அடுத்தது இந்த விற்பனை இன்றையல் திருப்புகான ஒரு டேர்ம்ல ஒரு கேள்வி வந்திருக்கு. விற்பனை இன்றையல் திருப்புக, விற்பனை இன்றையல் திருப்புகான ஒரு டேர்ம்ல கேள்வி வந்திருக்கு. விற்பனை இன்றையல் திருப்புக அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரும்பாலானோர் இதை தவற விடுவீங்க. விற்பனை இன்றையல் திருப்புகையும் கடன் விற்பனையையும் குழப்பிக் கொள்ளாடி. தயவு செய்து விற்பனை இன்றையல் திருப்புகையும் கடன் விற்பனையையும் குழப்பிக் கொள்ளாது. விற்பனை இன்றையல் திருப்புகள் என்று சொல்றது என்னன்னா, விற்பனை இன்றையல் திருப்புகள் என்று சொல்றது என்னன்னா, நாங்க ஒரு நபருக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வாடிக்கையாளர், ஒரே ஒரு வாடிக்கையாளர்னா அந்த ஏன்ற ஒரு வாடிக்கையாளருக்கு பொருளை கொடுக்கறது. இப்ப ஒரு 2 லட்சம் ரூபாய் கிரயமான பொருள்னா அதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் விலை வச்சு நான் பொருளை கொடுக்கறது. என்னட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் கிரயமான பொருள் இருக்குன்னா அதுக்கு நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் விலை வச்சு ஏன்ற நபருக்கு பொருளை கொடுத்துடுறது. ஆனா காசு வாங்க மாட்டேன். 2 லட்சம் ரூபாய் கிரயமான பொருள் 5 லட்சம் ரூபாய்க்கு வித்து, இன்னைக்கு டேட் என்னன்னா இன்னைக்கு வித்து நான் 27ஆம் தேதினா இன்னைக்கு வித்து நான் ஏன்ற நபருக்கு அனுப்பிடுவேன். 2 லட்சம் கிரயமான பொருள் 5 லட்சம் ரூபாய் மாதிரி விலை வைக்கிறேன்னா வித்து என்ன செஞ்சிருவேன், ஏன்ற நபருக்கு அனுப்பிடுவேன். ஆனா ஏன்ற நபர்கிட்ட நான் இப்ப காசு வாங்க மாட்டேன், பிறகுதான் காசு வாங்க போறேன். ஏன்ற நபர்கிட்ட இப்ப காசு வாங்க மாட்டேன், பிறகுதான் காசு வாங்க போறேன். அப்ப இத வளமை போன்ற கடன் விற்பனையில் மட்டும் குழப்பிக் கொள்ளாதீங்க.
இது ஒரு வளமைக்கு மாறிய கடன் விற்பனை. என்ன வித்தியாசம் இருக்குன்னா, என்ன சொல்றீங்க? கடன் விற்பனைனால பிறகு காசு வாங்குறது தானே. இதுல என்ன வளமைக்கு மாறியது இருக்குன்னா, அதுதான் அந்த விற்பனை என்ற திருப்புகள். என்ன வளமைக்கு மாறியதுன்னா, அவருக்கு அந்த பொருளை விற்கும் போது டெட்லைன் ஒன்று கொடுப்பேன். டெட்லைன் சொல்லி ஒன்று கொடுப்பேன். அதாவது ஒரு கால அவகாசம் ஒன்று கொடுப்பேன். இன்றைக்கு விற்கிறேன்னா டிசம்பர் 12ஆம் தேதி டிசம்பர் 30ஆம் தேதி 2026 ஒரு கால அவகாசம் கொடுக்குறேன்னா, என்னத்துக்கு அந்த கால அவகாசம் கொடுக்குறேன்னா, டிசம்பர் 30ஆம் தேதிக்குள்ள இந்த பொருளை நீ உண்ட வாடிக்கையாளருக்கு வித்துட்டுறாங்க. இந்த வியாபாரியும் இன்னொரு ஆளுக்கு விற்கிறதுக்கு வாங்கலாம். இது பெரும்பாலும் அவர் ஒரு நாங்க ஒரு மொத்த வியாபாரியா இருந்து சில்லறை வியாபாரி ஒரு ஆளுக்கு விற்கிறதா தான் இருக்கு. விற்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தான். அதாவது நான் ஒரு மொத்த வியாபாரியா இருப்பேன், சில்லறை வியாபாரிக்கு விற்கிறேன், அந்த சில்லறை வியாபாரி அவருடைய வாடிக்கையாளருக்கு விற்பாரு. அப்ப இந்த ஏன்ற சில்லறை வியாபாரிக்கு நான் விற்கிறேன், வித்துட்டு என்ன சொல்றேன்னா, நீ உங்க கஸ்டமர்ஸுக்கு 30 டிசம்பர் 2026 நீ இப்ப வாங்கிட்டு போன பொருள் எல்லாம் வித்துட்டேன்னா எனக்கு அந்த வித்த காசத்தா. அப்படி விற்க இல்லைன்னா அந்த 30 டிசம்பர் 2026 ஒரு டெட்லைன் கொடுக்குறேன், அதுக்கு முதவே ரிட்டர்ன் அனுப்பிடு. அதுக்கு பிறகு நீ வச்சிருந்தா நான் ஒண்ணும் செய்யலாது. உனக்கு 30 டிசம்பர் வரைக்கும் நான் டைம் தாரேன், அதுக்கு உன்னால விற்க முடியலையா, விற்காம உங்க நிறுவனத்துல இருக்க மிச்ச பொருள் எல்லாம் எனக்கு ரிட்டர்ன் அனுப்பிடு, நான் ரிட்டர்ன் எடுத்துக்கொள்றேன்னு சொல்றேன். அப்ப இதைத்தான் சொல்றது விற்பனை திருப்பு. அப்ப இதையும் கடன் விற்பனையை குழப்பிக் கொள்றது இல்லை. கடன் விற்பனைன்னு சொல்றது பொருளை வித்ததுதான். அந்த பொருள் எதுவும் டேமேஜ் இருந்தாலோ, இல்லாட்டி நான் பொருளை மாறி அனுப்பியிருந்தாலோ, இல்லாட்டி குவான்டிட்டி கூட அனுப்பியிருந்தாலோ, இந்த மாதிரி தருணங்கள்ல அவங்க திருப்பி அனுப்புறது சொல்றது அது உட்திரும்ப. அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது காரணம் இருக்கணும். டேமேஜ் அதுகள் இருந்தா தான் அதுகள் வாரது. பட் விற்பனைன்றது திருப்புன்றது பர்பஸே அது என்ன சொல்றது, ஒரு டேட்டா சொல்றது, இந்த டேட்டுக்குள்ள உனக்கு விற்க இல்லாட்டி சாமானத்தா, இந்த டேட்டுக்குள்ள உனக்கு விற்க இல்லாட்டி சாமானத்தா, அப்படி வித்துட்டேன்னா காசத்தா பிள்ளைங்கத்தா. அதைத்தான் சொல்றது விற்பனைன்றது திருப்பு. வேற ஒன்னும் கூட அவங்களுக்கு சொல்றதுக்கு இல்லை. அப்படி பாதி இந்த டேட்டுக்குள்ள பாதியை வித்துட்டியா, வித்த பாதிக்கான காசைத்தான் மிச்ச பாதியை எனக்கு ரிட்டர்ன் அனுப்பு, அவ்வளவுதான் வித்து. பட் இந்த டேட்டா தாண்டினியா இருந்தா முழுசுக்கும் நீ காசு தரணும், நான் ரிட்டர்ன் எடுக்க மாட்டேன். டிசம்பர் மாசத்தை தாண்டிட்டியா இருந்தா நீ முழுசு நான் வித்த அவ்வளவு சாமானுக்கு எனக்கு காசு தரணும். அதாவது 5 லட்சம்னா 5 லட்சத்தையும் நீ தரணும், நான் சாமான ரிட்டர்ன் எடுக்க மாட்டேன். இதே டிசம்பருக்குள்ள அனுப்பிட்டோம்னா நான் ரிட்டர்ன் எடுக்கிறேன். அப்ப டிசம்பர் வரைக்கும் டைம் கொடுக்குறது, விற்க முடிஞ்சா வில்லுங்க, இல்லாட்டி ரிட்டர்ன் அனுப்புங்கன்னு சொல்லு. அப்ப அவர் பார்ப்பார், பார்த்து செய்வார். சரியா? இதைத்தான் சொல்றது விற்பனை என்று திருப்புகள். கொஞ்சம் தடுமாறா இருக்கு இன்னைக்கு, பிடிக்கவே கஷ்டமா இருக்கு. ஒரு நிமிஷம். சரியா? அப்ப இதை எப்படி அனுப்புறதுன்னா, ஒண்ணு நாங்க அதை கடன் விற்பனைன்ற மாதிரி கருதி அவ்வளவுத்தையும் வித்த பொருள் அவ்வளவுத்தையும் சும்மா விற்பனையா பதிவு செஞ்சும் அனுப்பியிருப்போம். அதாவது எவ்வளவுத்துக்கு வித்தமா அவ்வளவு கடன்பட்டவர் கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவுன்னு கடன் விற்பனையா பதிஞ்சு அனுப்பியிருப்போம். ஒன்றுமே பதியாம சும்மா ஏதாவது ஒரு நோட் புக்ல இப்படி ஒரு ஆளுக்கு சாமான ரிட்டர்ன் வாங்குறேன்னு சொல்லி வித்திருக்கேன்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டு அப்படியே அனுப்பியிருப்போம். அப்ப நான் கடன் விற்பனையை பதிஞ்சு அனுப்பியிருக்க சந்தர்ப்பம் இருக்கு, பதியாம அனுப்பியிருக்க சந்தர்ப்பம் இருக்கு. இதை என்னன்னு பார்ப்போம். அப்ப பிரியா வியாபாரமானது விற்பனை திருப்புகின்ற அடிப்படையில் பொருட்களை விற்பனை செய்கிறது. முகவருக்கு பொருட்களை அனுப்பப்பட்ட திகதியிலிருந்து 30 நாட்களில் விற்பனை செய்யப்படாத பொருட்களை திருப்ப அனுப்ப வேண்டும் தான் நிபந்தனை. பொருட்களை விற்பனை செஞ்ச டேட்ல இருந்து 30 நாளைக்குள்ள சாமான விற்க முடியாட்டி அவர் ரிட்டர்ன் அனுப்பலாம். இதுதான் நிபந்தனை. அப்படி 15/3/2021 15/3/2021 5 லட்சம் கிரயமான சரக்கிருப்ப 5 லட்சம் கிரயமான சரக்கிருப்ப 7 லட்சம் விற்பனை விலைக்கு வித்திருக்கீங்க. 7 லட்சம் விற்பனை விலைக்கு வித்திருக்கீங்க. இம்முகவரால் 31/3 வரையில் 60% மட்டுமே விற்பனை செய்ய முடியதா இருந்திருக்கு. சரியா? இப்ப கொஞ்சம்
தனிப்பட்ட பிரிய வியாபாரம் விற்பனை பொருட்கள் விற்பனை செய்யறது முகவருக்கு 30 நாட்கள் விற்பனை செய்யப்படுறது. சரி. இப்ப அடுத்தது விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். இப்ப இது கடன் விற்பனையா பதிஞ்சு அனுப்பின விற்பனை திருப்பையா இல்லாட்டி பதியாம அனுப்பின விற்பனை என்று திருப்பையான்னு கேட்டா, பொதுவா பார்த்தா நாங்க இப்ப இது விற்பனை சுவரா பண்ண இல்லாதே. நாங்க ஒரு டேட் ஒண்ணு கொடுத்து சொல்லியிருக்கோம், ரிட்டர்ன் எடுத்துக்கொள்வோம். அதனால இவர் சாமான வித்துட்டு நான் இவ்வளவு சாமான வித்துட்டேன்னு சொல்லு வரைக்குமே நாங்க பொதுவா பார்த்தா விற்பனையா காட்ட இயலாது. ஏன்னா அவருக்கு ஒரு டேட் பீரியட் கொடுத்துருக்கோம். பிகாஸ் ஏன்னா அவர் இப்ப நான் வித்த அவ்வளவு சாமானையுமே நான் சொன்ன டேட் பீரியடுக்குள்ள அனுப்பினாரா இருந்தா நான் அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப வித்த அவ்வளவு சாமானுமே எனக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் விற்பனை என்று திருப்பு. அப்ப அப்படி இருக்க நேரம் நான் விற்பனையா மோஸ்ட்லி பதிஞ்சு அனுப்ப மாட்டேன். அதனால விற்பனையா பதிஞ்சு அனுப்புறதும் இருக்கு, பதியாம அனுப்புறதும் இருக்கு. ஆனா பொதுவா விற்பனையா பதிஞ்சு அனுப்ப மாட்டேன். அதனால விற்பனையா நாங்க பதிஞ்சு அனுப்பணும்ன்ற மென்ஷன் பண்ணி இருந்தாலே தவிர்த்து நாங்க அதை பதிஞ்சு அனுப்புன மாதிரி கருதக்கூடாது. அப்ப இந்த இடத்துல அப்படி மென்ஷன் பண்ணாதனால பதியாம தான் அனுப்பியிருக்கோம். விற்பனையாவும் ஒன்றுமே பதியாம தான் அனுப்பியிருக்கோம். அப்ப இதுக்கான இதை பார்ப்போம். இப்ப விற்பனை வருமானம் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி இறுதி இருப்பிட பெறுமதி கேட்டிருக்காங்க. சரி, ஒண்ணு யோசிக்க தேவையில்ல. முதல்ல பார்ப்போம். 5 லட்சம் கிரயமான பொருளை 7 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கீங்க. 5 லட்சம் கிரயமான பொருளை 7 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கீங்க. இப்ப அதுல 60% மட்டும்தான் 31/3/2021 விற்கலன்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, வித்து இன்னும் 30 நாள் ஆகல. அவர் 31/3/2021 வந்து சொல்லிட்டாரு. வித்து 15 நாள்லயே வந்து சொல்லிட்டாரு. அவருக்கு நம்ம காலகாவசம் கொடுத்தது 30 நாள். ஆனா அவன் மனுஷன் வித்து 15 நாள்லயே வந்து சொல்லிட்டாரு, என்னால நீங்க தந்த சாமான்ல 60% சாமான மட்டும்தான் விற்க முடிஞ்சிருக்கு. நீங்க எனக்கு தந்த சாமான்ல 60% சாமான மட்டும்தான் விற்க முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதுக்கு 2 செட் பதிவு தான் இருக்கு உங்களுக்கு. என்ன பதிவுனா, முதல்ல அவர் வித்த சாமானுக்கான காசை நீங்க அவர் தந்துத்தானே ஆகணும். விற்காத சாமான தான் ரிட்டர்ன் அனுப்பலாம். வித்த சாமானுக்கான காசை தந்துத்தானே ஆகணும். சோ வித்த சாமானுக்கான காசை தரோன்றனால அவர் எவ்வளவு வித்திருக்காரோ அதை அப்படியே நீங்க விற்பனையா பதிஞ்சீங்கன்னா சரி. அப்ப நீங்க விற்பனையா பதிகிறதுக்கு இந்த கிரைய பெருமதியில விற்பனை பெருமதியில எது வேணும்? இந்த விற்பனை பெருமதின்றதுதான் வேணும். அப்ப 7 லட்சத்துல 60% வித்துட்டாருன்னா 7 லட்சத்துல 60% காசை அவர் தருவாரு. அப்ப அதை விற்பனையா பதிஞ்சீங்கன்னா சரி. இப்பதான் கடன் விற்பனையா மாற்ற போறீங்க. அப்ப கடன் பட்டோர் கணக்கு வரவுன்னு வரப்போகுது. எவ்வளவு? 7 லட்சத்துல 60%. 7 லட்சத்துல 60% எவ்வளவு? 4,20,000. அதுதான் விற்பனையா நீங்க பதியலாம். அதே மாதிரி விற்பனை கணக்கு செலவுன்னு 4,20,000 காட்டுனீங்கன்னா சரி. இதுதான் முதல் செட் பதிவு. இதுதான் முதல் செட் பதிவு. அப்ப நாங்க விற்பனையா காட்ட போறது 4,20,000 தான். ஏன்? அவங்க விற்றதை மட்டும்தான் விற்பனை வருமானமா காட்டலாம். மீதி 40% என்ன செய்ய போற? ரிட்டர்ன் அனுப்ப போறேன். அப்ப 60% தான் விற்பனை செய்யக்கூடியதா இருந்துச்சுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? மீதி 40% வந்து விற்பனையா காட்ட போறாங்க. சரி, அல்லது திருப்பி அனுப்ப போறாங்க. திருப்பி ரிட்டர்ன் வரப்போகுது. திருப்பி அந்த ரிட்டர்ன் வரதை பதிகிறதுக்கு நீங்க கவனமா விளங்கிக்கோங்க. ரிட்டர்ன் வர போறதை பதிகிறதுக்கு உங்களுக்கு என்ன பெருமதி தேவைன்னா கிரைய பெருமதி தான் தேவை. ஏன்னா இந்த இடத்துல 2 பெருமதி இருக்கு. 5 லட்சம்ன்றது அவருக்கு வித்த பொருளின் கிரைய பெருமதி, 7 லட்சம்ன்றது விற்பனை விலை. அப்ப உங்களுக்கு விற்பனையா காட்டுறதுக்கு விற்பனை விலை தேவை. ஆனா பொருள் ரிட்டர்ன் வரதை பதிகிறதுக்கு என்ன பெருமதி வேணும்? கிரைய பெருமதி தான் வேணும். அதை வந்து உங்களோட இறுதி இருப்புல சேர்க்க போறீங்க. இனிமே அது உங்களோட நிறுவனத்துக்குள்ள வரப்போகுது. அப்ப அதுக்கு கிரைய பெருமதி தான் வேணும். அப்ப நீங்க 5 லட்சத்துலதான் 40% பார்க்கணும். அப்ப 5 லட்சத்துக்கு 40% பாருங்க. ஏன்னா 40% பொருள் தானே வரப்போகுது. 40% பாத்தீங்கன்னா 2 லட்சம் தான் வருது. அப்ப 2 லட்சம் கிரயமான பொருள் எங்களுக்கு ரிட்டர்ன் வருது. 5 லட்சம் கிரயமான பொருள் வித்ததுல 2 லட்சம் கிரயமான பொருள் ரிட்டர்ன் வருது. ஆகவே ரிட்டர்ன் வரதை பதிகிறதுக்கு எங்களுக்கு கிரைய பெருமதி தான் தேவை. அப்ப இருப்பு கணக்கு வரவு 2 லட்சம், லாப நட்ட கணக்கு செலவு 2 லட்சம்னு வரும். சரியா? இப்படித்தான் பதிவுகள் உங்களுக்கு அமையும்.
சரியா? ஆகவே கேட்ட கேள்விக்கு என்னங்க உன விற்பனை வருமானமா எவ்வளவு காட்டுவீங்கன்னு கேட்டா அவன் 60% பொருளை வித்தனால 60% பொருளுக்கான காசை தானே வாங்க முடியும். ஆகவே 7,60,000 4,20,000 மட்டும் விற்பனை வருமானமா காட்டுவேன். அப்ப முதலாவதுக்கான விடை 4,20,000. முதலாவதுக்கான விடை ஆனாக்கான விடை 4,20,000. ஆனா தானே ஆனானதானே தந்திருக்கான். ஆனாக்கான விடை 4,20,000. அடுத்தது இறுதி இருப்பின் பெருமதி எவ்வளவு காட்டுவீங்கன்னு கேட்டா இறுதி இருப்பின் காட்டுறது எங்களுக்கு ரிட்டர்ன் வந்த பொருள். ரிட்டர்ன் வந்த பொருள் எத்தனை வீதமானது? 40% பொருள். அந்த ரிட்டர்ன் வந்த பொருளை எங்களுடைய இருப்பா காட்டப்போறோம். இப்ப எங்க நிறுவனத்தினுடைய இருப்பா காட்டப்போறோம். அப்படி ரிட்டர்ன் வரப்போற பொருளை எங்களுடைய நிறுவனத்தின் இருப்பா காட்டுறோம்னா எங்கட நிறுவனத்துல பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்க கணக்கு தயாரிக்கும் போது கிரைய பெருமதியில தான் காட்டணும். இருப்பா தானே இப்ப காட்ட போறோம். அப்ப அதுக்கு என்ன பெருமதி வேணும்னா கிரையத்தை தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு விற்பனை விலையை யூஸ் பண்றது இல்லை. அப்ப 40% கிரைய பெருமதிக்கு பார்த்தா 2 லட்சம்னு தான் இருப்பா காட்டலாம். பட் இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா 2 லட்சம்ன்றது என்னது? கிரைய பெருமதி தானே. அதுக்கு ஒரு நிகரத்தரத்தக்க பெருமதி இருக்கா 2,10,000. சரி, அப்ப நாங்க அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணாலும் 2 லட்சம் கிரைய பெருமதியை தான் காட்டணும். பட் அதனுடைய நிகரத்தரத்தக்க பெருமதி சொல்லியிருக்கா 2,10,000. அதோட அப்படி பார்த்தாலுமே எங்களுக்கு தெரியும் கிரயம் நிகரத்தரத்தக்க பெருமதியில எதை காட்டணும்? குறைவா இருக்கிறத தான் காட்டணும். சோ 2 லட்சம் தான் குறைவா இருக்கனால இந்த இடத்துல நாங்க 2 லட்சத்தை தான் எப்படியுமே இருப்பின் பெருமதியா காட்ட வேண்டி வரும். சப்போஸ் அந்த 2,10,000ன்றது 1,90,000 இருந்திருந்தா நிகரத்தரத்தக்க பெருமதியை காட்ட வேண்டி வந்திருக்கும். அப்ப இப்படித்தான் பதிகிறது. அப்ப ஆவண்ணாக்கு 2 லட்சம். விளங்குதா? இது விளங்காட்டி சொல்லுங்க. மத்தாக்களை நம்ம சொல்லுங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஏசமான் மத்தாக்கள் புதுவாக்கள் இந்த கிளாஸ் ஆக்கள் தான் ரிப்ளை பண்றாங்க. மத்தாக்கள் மமூத் விளங்குதா? அக்கீல் விளங்குதா? ஒன்னும் சொல்லுங்க. இது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஓகே, சரி. அப்ப இன்னொரு எக்ஸ்ட்ரா டக்குன்னு சொல்லிட்டு விட்டுறேன், பரவாயில்ல. சப்போஸ் 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 கடன் விற்பனையா பதிஞ்சிருந்தா என்ன கதை சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடன் விற்பனையா பதிஞ்சிருந்தா தான் அதனுடைய அர்த்தம் என்னன்னா அதே கதை தான் நம்ம விற்பனைய அவங்களுக்கு அனுப்பும் போது அதே டேட் எல்லாம் சொல்லி ரிட்டர்ன் எடுப்போம் எல்லாம் சொல்லி அனுப்பும் போது கடன் விற்பனையா பதிஞ்சிருச்சுதான்ற ஆப்ஷன் என்ன கதைன்னா, நாங்க சும்மா நோட் பண்ணி வைக்காம அவருக்கு சாமான விற்கும் போது கடன் பட்டோர் கணக்கு வர 700, விற்பனை கணக்கு செலவு 700ன்னு ஒரு விற்பனை செஞ்ச மாதிரி பதிஞ்சு அனுப்பிடுறது. அப்படி விற்பனை செஞ்ச மாதிரி அவருக்கு விற்ற பொருள் அப்படியே கடன் பட்டவர் கணக்கு வரவு 700, விற்பனை கணக்கு செலவு 700ன்னு நான் விற்பனை ஒண்ணு செஞ்ச மாதிரி பதிஞ்சு அனுப்பிடுறது. அதாவது நோமலான விற்பனை மாதிரி பதிஞ்சு அனுப்பிடுறது. அதுதான் அந்த கடன் விற்பனையா பதிவு செஞ்சான்ற கதை அனுப்பிடுறது. பட் அதே ரூல் தான். சாமான் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா நம்ம எடுக்கணும்ன்ற அதே ரூல் தான். அப்ப அப்படி அதே ரூல் இருக்க சந்தர்ப்பத்துல சப்போஸ் இப்படி ஒண்ணு வந்துருந்துச்சுன்னா நாங்க என்ன பதிவை மேற்கொள்ள வேண்டி வந்திருக்கோம்ல? அப்படி வந்திருந்துச்சுன்னா என்ன பதிவை மேற்கொள்ள வேண்டி வந்திருக்கோம்னா இந்த போர்ஷன் மட்டும் மாறும். இந்த இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க விற்பனையா ஒண்ணுமே பதிவு செய்யல. சோ 60% அந்த விற்பனை செய்யப்பட்ட பொருளை விற்பனையா பதிய வேண்டி இருந்துச்சு. பட் இந்த சந்தர்ப்பத்துல 100% விற்பனையா பதிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா உண்மையாவே 60% தான் விற்பனையா காட்ட வேண்டி இருக்கு. அப்ப 40% அதிகமா விற்பனையா பதிஞ்சு வச்சிருக்க இஷ்யூ ஒன்று இந்த இடத்துல இருக்கனால அந்த 40% அதிகமா இருக்கிறத இல்லாம இருக்கிற சிச்சுவேஷன் வந்து இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல ஒண்ணுமே போடாதனால நாங்க 60% காட்ட வந்துச்சு. இந்த இடத்துல அதிகமா போட்டிருக்கனால அந்த 40% மட்டும் இல்லாம இருக்கிற சிச்சுவேஷன். அப்ப அதுக்கு நாங்க ஒப்போசிட்டா பதியணும். விற்பனை கணக்கு வர வச்சு கடன் பட்டவர் கணக்கு செலவு வைக்கிற மாதிரி இருக்கும். அப்ப விற்பனை கணக்கு வரவு வைக்கும் போது அந்த 700ல 40% மட்டும் இல்லாம ஆக்கணும்னா சரி.
எவ்வளவு 2,80,000 மட்டும் இல்லாம ஆக்கலாம். சரி, அப்ப விற்பனை கணக்கு வரவு 250, கடன் பட்டவர் கணக்கு செலவு 250 இல்லாம ஆக்கலாம். என்ன செஞ்சிடும், இந்த பதிவு வந்துடும். கிட்டத்தட்ட இந்த பதிவு வந்துடும். விளங்குதா? நாங்க இது பதியாம விட்டனால பதிஞ்சோம். இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கோம், 100% விற்பனையும் பதிஞ்சு அனுப்பி இருக்கனால நாங்க 100% விற்பனையை காட்டி இருக்கோம். ஆனா உண்மையா 60% விற்பனை தான் காட்டணும். அப்ப அந்த இடத்துல ஒரு பிழை இருக்கு. அப்ப அந்த 40% விற்பனையை இல்லாம ஆக்குறோம். விற்பனை கணக்கு வரவு, கடன் பட்டவர் கணக்கு செலவுன்னு வச்சு. அப்ப கடன் விற்பனையை பதிஞ்சிருக்காட்டியும் பதிஞ்சாலும் வித்தியாசப்படுறது இந்த போர்ஷன் மட்டும்தான். மற்றபடி இந்த போர்ஷன் அதே மாதிரி தான் வரப்போற, அதே மாதிரி தான் வரப்போற. விளங்குதா? அதுவும் 38, 39க்கு விடை அளிப்போம். 38, 39 ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய பந்தி கொஸ்டின் தரும் போது, பெரிய பந்தி கொஸ்டின் தரும் போது பந்திய முதல்ல வாசிட்டு தான் 38, சரி, பந்திய வாசிக்க 38, 39 கேள்வி முதல்ல என்னன்றத வாசிட்டு தான் பந்திக்கு போவோம். சரியா? கேள்வி என்ன முதல்ன்றத வாசிட்டு தான் பந்திக்கு போவோம். ஒரு நிமிஷம் காஞ்சிட்டு கூட்டிட்டு வரேன் கொஞ்ச நேரம். சரி, சரி, 38, 39 என்ன கேள்வின்றது முதல் வாசி. 38 கேட்டிருக்காங்க. ஏறனால் கொண்டு வரப்பட்ட காசாம். யாரோ ஏறன்றவர் புதுசா சேர்ந்தவர் போல. அடுத்தது பங்குடைமையின் லாபம் கேட்டிருக்கு. அடுத்தது
இரட்டை பதிவு தானே வேலை கேட்டிருக்கோம். முதல்ல இதை பார்ப்போமே, கதையை பார்ப்போமே. சரி. மதனும் சுதனும் லாப நட்டங்களை சமனா பகிர்ந்து பங்குடமே நடாத்திட்டு வராங்களாம். 1/4/2020 ஏரன் ஒரு பங்காளனாக அனுமதிக்கப்பட்டார். அவர் மூலதனம் மற்றும் நன்மதிப்பு பங்கு ஆகிய இரண்டுக்கும் காசை கொண்டு வந்தாரா? யாரு? மதனும் மதனும் சுதனும் மதனும் வணிகத்தை நடாத்திட்டு இருக்க சந்தர்ப்பத்துல ஏரன்றவர் என்ட்ரி கொடுக்கிறாரு. மூலதனத்துக்கும் நன்மதிக்கும் காசை கொண்டு வராரு. அதே நேரத்துல இப்ப இந்த பங்குடைமையின் நன்மதிப்புன்றது 1000 காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. மதன் சுதன் ஏரன் ஆகியோரின் லாப நட்ட பகிர்வு முறையை தந்திருக்காங்க. 5, 3, 2 மேலே தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளது. 1/4/2024 1/4/2020 மூலதன கணக்கு மீதி எவ்வளவுன்னு தந்திருக்காங்க. நன்மதிப்பு சீராக்கத்தின் பின் 1/4/2020 மூலதன கணக்கு மீதி தந்திருக்காங்க. நன்மதிப்பு சீராக்கணத்துக்கு பிறகு மதன் 5000, சுதன் 3200, வேரன் 6800. இதுல நம்ம என்ன செய்ய போறோம்னா, உங்களுக்கு தெரியும், இப்ப கேட்டிருக்காங்க ஏரனால் கொண்டு வரப்பட்ட காசு. ஏரனால் கொண்டு வரப்பட்ட காசை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு வழி, ஏரனுடைய மூலதன கணக்கு மீதி. ஏரண்ட மூலதன கணக்கு மீதியில என்ன காணப்படும்? அவர் கொண்டு வரப்பட்ட ஏரண்ட மூலதன கணக்குல என்ன காணப்படும்? அவர் கொண்டு வந்த காசு காணப்படும். அது எங்க இருக்கும்? அவருடைய மூலதன கணக்குல செலவு பக்கம் இருப்பாரு. அப்ப மூலதன காசு தான் நமக்கு இப்ப தெரியாது, அதுதான் பிரச்சனை. அதே நேரத்துல அவரோட கணக்குல என்ன காணப்படும்? நன்மதிப்பு காணப்படும். ஏன்னா இந்த 1000 நன்மதிப்பை நாங்க என்ன செஞ்சிருப்போம்? பழைய லாப நட்ட விகிதப்படி பழைய பங்காளர்களுக்கு பிரிச்சு கொடுத்து செலவு வச்சிருப்போம். பழைய லாப நட்ட விகிதப்படி பழைய பங்காளர்களுக்கு பிரிச்சு கொடுத்து செலவு வச்சிருப்போம். பழைய லாப நட்ட விகிதம் எவ்வளவு? சமனானது. அப்ப மதனுக்கும் சுதனுக்கும் என்ன செஞ்சிருப்போம்? பிரிச்சு கொடுத்து அவங்களோட கணக்குல செலவு வச்சிருப்போம். முதலாவது அதுதான் செஞ்சிருப்போம். பழைய லாப நட்ட வீதப்படி பிரிச்சு கொடுத்து அவங்களுடைய கணக்குல என்ன செஞ்சிருப்போம்? செலவு வச்சிருப்போம். யாரு? மதண்டையும் சுதண்டையும் கணக்குல நம்ம செலவு பக்கம் பதிஞ்சிருப்போம். இந்த இடத்துல பதிஞ்சிருப்போம் செலவு பக்கம். ஆனா 2வது கட்ட பதிவு என்ன? புதிய லாப நட்ட வீதப்படி புதிய பங்காளர் கணக்குல வரவு வச்சிருப்போம். மதன், சுதன், ஏரன் 3 பேர் கணக்குலயுமே வரவு வச்சிருப்போம். அது எவ்வளவு வச்சிருப்போம்? புதிய லாப நட்ட வீதம் எவ்வளவு? 5க்கு 3க்கு 2. அப்ப 5க்கு 3க்கு 2னா 1000 10ஆல பிரிச்சா 500, 300, 200. மறந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ற. அதுக்கும் 500, 300, 200. சரியா? அப்ப மதனுக்கு 500 நன்மதிப்பு வர வச்சிருப்பீங்க, சுதனுக்கு 300 நன்மதிப்பு வச்சிருப்பீங்க, அதே மாதிரி ஏரனுக்கு 200 நன்மதிப்பு வர வச்சிருப்பீங்க. இப்படித்தான் யோசிக்கணும். அப்ப ஏரனுக்கு எவ்வளவு நன்மதிப்பு வர வச்சிருப்பீங்க? 200 நன்மதிப்பு வர வச்சிருப்பீங்க. இப்படித்தான் பதிவு மேற்கொண்டிருக்கோம். இதை தவிர்த்து ஏரண்ட மூலதன கணக்குல ஒண்ணும் வந்திருக்காது. இப்போதைக்கு உங்களுக்கு ஏரண்ட மூலதன கணக்குல ஒண்ணும் வந்திருக்காது. பங்காளர் சேர்ந்திருக்கனால இதை தவிர்த்து ஏரண்ட மூலதன கணக்குல ஒண்ணும் வந்திருக்காது. இப்ப ஏரனுடைய நன்மதிப்பு சீராக்கத்தின் பின்னுள்ள மீதின்றது உங்களுக்கு கணக்குல சொல்லியிருக்கேன் 1800. ஏரண்ட நன்மதிப்பு சீராக்கிய பின்னுள்ள மீதின்றது 1800ன்னு சொல்லியிருக்கான். இப்ப நீங்க என்ன செய்யலாம்? இந்த இறுதி மீதி எல்லாம் தந்திருக்கனால இப்ப இந்த ஏரன் போட்ட காசை சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். பார்ப்போம். 2000 போட்டு பார்த்த மாதிரி இருந்தா ஏரன் கொண்டு வந்த காசுன்றது 2000. ஏரன் கொண்டு வந்த காசுன்றது எவ்வளவு? 2000. விளங்குது இது? அடுத்தது பங்குடைமை லாபம் கேட்டிருக்காங்க. பங்குடைமை லாபத்தை பார்க்கும் போது
ஒரு விஷயத்தை இந்த பங்குடைமையின் லாபத்தை பார்க்கும் போது ஒரு விஷயத்த மண்டையில போட்டுக்கோங்க. பங்குடைமையின் லாபம். அப்ப இப்ப ஏறண்ட பெற்ற காசு எவ்வளவு? இப்ப 38வதுல ஆனாக்கு ஏறண்ட பெற்ற காசுன்றது 2000. சரியா? முடிச்ச ஒரு தானே தந்திருக்காங்க. 2000. இப்ப பங்குடைமையின் லாபம் பார்க்கணும். அதுல ஒரு விஷயம் விளங்கிக்கோங்க. உங்களோட வருமான கூட்டு இருக்காரு தானே, அதுல தேரிய லாபம்னு ஒரு ஆள் வருவார். தேரிய லாபம்னு ஒரு ஆள் வருவார். தேரிய லாபம்னு வருவார். அதுதான் உங்களோட பங்குடைமையின் லாபம். அந்த லாபத்துல என்ன செய்வீங்கன்னா, மூலதன வட்டி இருந்துச்சுன்னா உங்களோட பங்காளர்களுக்கு எல்லாம் மூலதன வட்டி கொடுப்பீங்க. சம்பளம் இருந்துச்சுன்னா சம்பளமும் உங்களோட பங்காளர்களுக்கு எல்லாம் கொடுப்பீங்க. அதெல்லாம் கொடுத்து போக மிச்சம் இருக்கிறதான் என்ன செய்வீங்க? லாபம்னு பயிர்வீங்க. உங்களோட தேரிய லாபத்துல ஒரு 1000 தேரிய லாபம் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட தேரிய லாபம் இருக்குன்னா அந்த தேரிய லாபத்துல இருந்து பங்காளனுக்கு மூலதன வட்டி கொடுக்கறது அதை கொடுப்பீங்க. சம்பளம் கொடுக்கறது சம்பளத்தை கொடுப்பீங்க. மிச்சம் மீதி மிஞ்சி இருந்தா மூலதன வட்டி சம்பளம் கொடுத்து மிச்சம் மிஞ்சி இருக்கிறத லாபம்னு பயிர்வீங்க. சரி, இப்படிதான் செய்வீங்க. அப்ப உங்களுக்கு விளங்குதா? இதெல்லாம் செஞ்சு முடிய உங்களோட லாபம் என்ன செஞ்சிடும்? 0 ஆயிரும். சம்பளம் கொடுத்து மூலதன வட்டி கொடுத்து கடைசியா மிஞ்சி இருக்க லாபத்தையும் பகிர சரியா 0 ஆயிரும். அப்ப உங்களுக்கு விளங்குதா? இதுல இருந்து இப்ப ஒண்ணு கேட்கிறேனே, ஒரு தேரிய லாபம்ன்றது ஒரு பாக்ஸ்ல உள்ள காசுன்னா அந்த பாக்ஸ்ல உள்ள காசு எடுத்து மூலதன வட்டி சம்பளம் லாபம்னு எல்லாம் கொடுத்து முடிய அந்த விஷயம் 0 ஆயிரும்னா இந்த 3 தொகையும் நம்ம கூட்டினா அந்த பாக்ஸ்ல உள்ள காசு வருமா இல்லையா? இந்த பாக்ஸ்ல உள்ள காசு எடுத்துதான் இந்த மூலதன வட்டி சம்பளம் லாபம் இந்த 3 விஷயமும் கொடுத்துருக்கீங்க. அந்த 3 விஷயமும் கொடுத்தனால உங்களோட லாபம்ன்றது அந்த பாக்ஸ்ல உள்ள காசுன்றது 0 ஆயிருக்குன்னா இந்த 3 விஷயத்தையும் கூட்டினா என்ன வந்துடும்? பாக்ஸ்ல உள்ள காசு வந்துடும். அப்ப இந்த லாபத்தை எடுத்துதான் மூலதன வட்டி கொடுப்போம், சம்பளம் கொடுப்போம், கடைசியா எஞ்சி இருக்க லாபத்தையும் பகிர்ந்து கொடுப்போம். அப்படி கொடுக்கும் போது லாபம் 0 ஆயிரும்னா இந்த 3 தொகையிலையும் கூட்டு தொகைன்றது என்னவா இருக்கும்? தேரிய லாபத்துக்கு சமனா இருக்குமா இல்லையா? ஆகவே இந்த இடத்துல மூலதன வட்டி இல்ல, இந்த இடத்துல மூலதன வட்டி இல்ல. அப்ப கணக்கெடுக்காதீங்க, டேஷ் போட்டுருங்க. ஆனா சம்பளம் இருக்கு. யாருக்கு? மதனுக்கு 800, சுதனுக்கு 800, அதே மாதிரி ஏரனுக்கும் 800 கொடுத்திருக்கீங்க. சரியா? மதனுக்கு 800, சுதனுக்கு 800, ஏரனுக்கு 800. அதே மாதிரி லாப பங்கு மதனுக்கு 1000, சுதனுக்கு 600, ஏரனுக்கு 400 கொடுத்திருக்கீங்க. மூலதன வட்டி இல்ல. மூலதன வட்டி இல்லாதனால இப்ப இந்த ரெண்டையும் கூட்டினா வர்றது எங்களுக்கு என்னத்துக்கு சமனா இருக்கும்? எங்களோட தேரிய லாபத்துக்கு சமனா இருக்கும். அப்ப இதை கூட்டினா 3 24 2400, இந்தியால 1700, 2000, 4400ன்றது தான் அவங்களோட லாப பங்கா இருக்கும். விளங்குது? சாரி 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 யார உங்களோட சாரி உங்களோட ஏரண்ட சம்பளம் 600, 800 இல்ல. உங்களோட ஏரண்ட சம்பளம்ன்றது 600. அப்ப மொத்த சம்பளம் 2200 இருக்கும். ஆகவே என்னவா இருக்கும்? உங்களோட லாபம்ன்றது 4200 இருக்கும். அப்ப உங்களை அழகா விளங்கிக்கோங்க. பங்குடைமை லாபத்தில இருந்து மூலதன வட்டியை எடுத்து கொடுத்து அப்புறம் சம்பளத்தை எடுத்து கொடுத்து மிச்சம் மீதி இருக்க லாபத்தை பகிருவோம். அப்ப லாபம்ன்றது 0 ஆயிரும். அப்ப அதுல இருந்து விளங்கிக்கோங்க, மூலதன வட்டி சம்பளம் லாபம் இதை 3ஐயும் நம்ம கூட்டலாமா இருந்தா எங்களுக்கு அப்ப பங்கு லாபம் பங்குடைமையினுடைய லாபம் கிடைக்க பெற்றோம். இந்த இடத்துல மூலதன வட்டி இல்லாதனால அது 0 தானே, ஒன்றும் இல்லை. அப்ப கூட்டணிகளா இருந்தா 4200 தான் உங்களோட பங்குடைமையினுடைய லாபம். 4200 தான் உங்களோட பங்குடைமையினுடைய லாபம். அப்ப ஆவண்ணாக்கு ஆன்சர் 4200. ஆவண்ணாக்கு ஆன்சர் 4200. விளங்குதா? மத்தாக்களுக்கு விளங்குதா? கொஞ்சம் சொல்லுங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு விளங்குதா இல்ல.
அக்கீல் மாமூத் விளங்குதா? மென்ஷன் பண்ணிலாம் கேட்கல தம்பி, எதுனா சொல்லுங்க. சரி, அடுத்தது அடுத்தது விளங்கிக்கோங்க. உங்களுக்கு மதனுக்கு பகிரப்பட்ட மொத்த லாபத்தையும் சுதனுக்கு பகிரப்பட்ட சம்பளத்தையும் பதிகிறதுக்கான நாட்குறிப்பு பதிவு கேட்டிருக்காங்க. இப்ப உங்களுக்கு முதல்ல அந்த மதனுக்கு பகிரப்பட்ட மொத்த லாபம்னா என்னன்றத முதல்ல விளங்கிக்கோங்க. அந்த ஒரு பங்காளனை குறிப்பிட்டு அவருக்கு பகிரப்பட்ட மொத்த லாபம்ன்றது என்னன்னு விளங்கிக்கோங்க. ஒரு பங்காளனை குறிப்பிட்டு அவருக்கு பகிரப்பட்ட மொத்த லாபத்துக்கும் அவருக்கு பகிரப்பட்ட லாபத்துக்குன்னு கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு பங்காளன் பெயரை குறிப்பிட்டு அவருக்கு பகிரப்பட்ட மொத்த லாபம்னு கேட்கறது என்னது, லாபம்னு கேட்கறது என்னன்னா, லாபம்னு கேட்கறது என்னன்னா, நாங்க தேடிய லாபத்தில இருந்து மூலதன வட்டி சம்பளம் எல்லாம் கொடுத்து போக மிச்ச மீதியா கொடுக்குறோம் லாபம், கடைசி எஞ்சிருக்க லாபத்தை கொடுக்குறோம், அதுதான் லாபம். அப்ப அதை எப்படி கேட்பான்னா, மதனுக்கு பகிரப்பட்ட லாபம் எவ்வளவுன்னு கேட்பான், தனியே லாபம் எவ்வளவுன்னு கேட்பான். ஆனா மதனுக்கு பகிரப்பட்ட மொத்த லாபம்னு கேட்கறதுல அர்த்தம் என்னன்னா, நாங்க தேறிய லாபத்துல இருந்து தானே அந்த மூலதன வட்டி சம்பளம் எல்லாமே கொடுக்குறோம், அப்ப அதையுமே லாபத்துல இருந்து தானே எடுத்து கொடுக்குறோம். அதனால அவருக்கு கொடுத்த மூலதன வட்டி, அவருக்கு கொடுத்த சம்பளம், அவருக்கு கொடுத்த லாபம், அந்த நபருக்கு கொடுத்த மூலதன வட்டி, அவருக்கு கொடுத்த சம்பளம், அவருக்கு கொடுத்த லாபம், இதெல்லாம் சேர்த்ததுதான் அவருக்கு மொத்தமா பகிரப்பட்ட மொத்த லாபமா கருதப்படும். பெரிய லாபத்துல இருந்து தானே அதையும் எடுத்து கொடுக்குறோம், அதுவும் லாபத்துல இருந்து தானே போகுது. அப்ப அதனாலதான் அதை மொத்த லாபமா கருதுறோம், அவருக்கு போன மொத்த லாபம். அப்ப மொத்த லாபம்னு கேட்டா அவருக்கு கொடுக்கப்பட்ட மூலதன வட்டி, அவருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம், கடைசியா அவருக்கு கொடுத்த லாபம், இது மூண்டையும் சேர்த்ததுதான் அவருக்கு பகிரப்பட்ட மொத்த லாபமே. அதையே நாங்க லாபத்துல தான் கொடுக்குறோம். பட் தனியா அவருக்கு பகிரப்பட்ட லாபம்னு கேட்டா தான் எங்களுக்கு என்ன வரும், இந்த கடைசியா வந்த லாபம் மட்டும் வரும். ஆகவே அந்த வகையில மதனுக்கு பகிரப்பட்டதை பார்த்த மாதிரி இருந்தா, மதனுக்கு மூலதன வட்டி இல்லையே, அப்ப மதனுக்கு மூலதன வட்டி இல்ல, அப்ப சம்பளம் 800 வரும். அடுத்தது லாபம் எவ்வளவு, அது எவ்வளவு லாபம், மதண்ட லாபம் 1000. அப்ப மதனுக்கு பயிரப்பட்ட மொத்த லாபம்ன்றது 1800 தான் வரும். மதனுக்கு பயிரப்பட்ட மொத்த லாபம்ன்றது 1800 வரும். இதே மதனுக்கு பயிரப்பட்ட லாபம்னு கேட்டு வந்தா தான் 1000 மட்டும் வரும். மொத்த லாபம்னு கேட்டா அவருக்கு கொடுத்த மூலதன வட்டி, சம்பளம், எஞ்சிய லாபம் எல்லாமே வரும். சரி, அப்ப மதனுக்கு பயிரப்பட்ட மொத்த லாபம்ன்றது 1800. இதுக்கான இரட்டை பதிவு சொல்றேன், எழுதிக்கோங்க. லாப பயிர் கணக்கு வரவு 1800, லாப பகிர்வு கணக்கு வரவு 1800, லாப பகிர்வு கணக்கு வரவு 1800, பங்குடைமை நடைமுறை கணக்கு செலவு 1800. லாப பகிர்வு கணக்கு வரவு 1800, பங்குடைமை நடைமுறை கணக்கு செலவு 1800. லாப பகிர்வு கணக்கு வரவு 1800, பங்குடைமை நடைமுறை கணக்கு செலவு 1800. எழுதிட்டீங்களா? கொஞ்சம் எழுதிட்டாங்க, ரைஸ் பண்ண. அடுத்தது சுதனுக்கு பகிரப்பட்ட சம்பளம் கேட்டிருக்காங்க. சுதனுக்கு பகிரப்பட்ட சம்பளம் அது டைரக்டாவே உங்களுக்கு தெரியும். சுதனுக்கு பகிரப்பட்ட சம்பளம்ன்றது 800. அதுக்கான இரட்டை பதிவு. லாப பகிர்வு கணக்கு வரவு 800, பங்குடைமை நடைமுறை கணக்கு செலவு 800. லாப பகிர்வு கணக்கு வரவு 800, பங்குடைமை நடைமுறை கணக்கு செலவு 800.
லாப பயிர்வு கணக்கு வரவு 800, பங்குடைமை நடைமுறை கணக்கு செலவு 800. சரி, மீதி நான் அடுத்த கிளாஸ் பார்ப்பேன். நான் முடிக்கிறேன். எனக்கு சுகம் இல்லை. நான் உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொள்ள இல்லை. அதுக்கு பிறகு உங்களுக்கு கஸ்டமருங்க விளங்காத ஒன்றும். அதனால முடிக்கிறேன். உங்களுக்கு இப்ப 10 மணிக்கு நான் சொல்லிட்டனால தான் எடுத்தேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சரியான மாதிரி எனக்கு மேல இல்லை. அதனால முடிக்கிறேன். சரியா? இது வரைக்கும் பார்த்ததுல இருந்து குழப்பம் இருந்தா மட்டும் சொல்லுங்க. அது இதே டைம், நாளைக்கும் இதே டைம் தான் கிளாஸ் இருக்கு. கொஞ்சம் காலையில போட இல்லாத சுச்சுவேஷன் இருக்கு. செமஸ்டர் எக்ஸாம் இருக்கனால காலையில போட இல்லாத சுச்சுவேஷன், அதான் நைட் போட்டிருக்கேன். நாளைக்கும் இதே டைம் தான் இருக்கு. ஜூலை உங்களுக்கு பிறகு இருந்து ஜூலைல இருந்து உங்களுக்கு ஓகேயா? ஜூலை ஒரு 7க்கு பிறகுல இருந்து உங்களுக்கு காலையில இருக்கும். சரி, நான் உங்களுக்கு டைம் அப்டேட் பண்றேன். சரி, எக்ஸாம்ஸ் போறதுனால தான் இஷ்யூ. இப்ப முடிக்கிறேன். எதுவும் குழப்பம் இருக்கா இதுக்குள்ள? இப்ப இது வரைக்கும் பார்த்தது இல்ல? வக்கீல் மமூத் நிக்மா, நிக்கா திருவேலு.